அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழகத்தில் கள்ளுக்கடைகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்ற கேள்வி எழுப்பப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். முழு விவரம். சென்னை சேர்ந்த ஐடி ஊழியர் முரளிதரன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெற்ற தகவலில் 2020-21 ஆண்டு 39,760 கோடி ரூபாயும் 2021-22 ஆண்டில் 42,421 கோடி ரூபாயும் விற்றுமுதல் பெற்றதாக கூறிய டாஸ்மாக் நிர்வாகம் இந்த ஆண்டுகளில் 161 கோடி ரூபாயும் 69 கோடி ரூபாயும் இழப்பை சந்தித்ததாக கூறியுள்ளது எனவும் இதன் மூலம் லாபம் வேறு பகுதிக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது. டாஸ்மாக்கு மதுபானம் சப்ளை செய்யும் நிறுவனங்கள் பெரும்பாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் சொந்தமானதாக உள்ளதாகவும் இதனால் டாஸ்மாக் நிர்வாகம் குறிப்பிட்ட சில பிராண்ட் மதுபானங்களை மட்டுமே விற்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டாஸ்மாகில் ஊழல் நிலவுவதாகவும் சென்னை விமான நிலையத்தில் உள்ள டாஸ்மாக் கடைகளுக்கு வருவோரின் எண்ணிக்கை குறைவாக உள்ளதாகவும் தமிழகத்தில் விற்கப்படும் மதுபானங்களின் தரத்தை விட வெளிமாநிலங்களில் மதுபானங்களின் தரம் அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. டாஸ்மாக் கடைகளில் பாட்டில்களுக்கு 10 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை அதிகம் விற்பனை செய்வதாகவும் இதன் மூலம் கிடைக்கும் கோடிக்கணக்கான ரூபாயை டாஸ்மாக் கடை விற்பனையாளர், மேலாளர், துறை அமைச்சர் பகிர்ந்து கொள்வதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் மதுபான பாட்டில்களில் அச்சிடப்பட்டிருக்கும் விற்பனை விலையை விட கூடுதல் விலை கொடுக்க வேண்டாம் என டாஸ்மாக் கடைகளுக்கும் அறிவிப்பு பலகை வைக்க உத்தரவிட வேண்டும் எனவும் கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்க சில கட்டுப்பாடுகளுடன் அனுமதிக்க வேண்டும் எனவும் மதுபானங்களை நாடு முழுவதும் உள்ள நிறுவனங்களிடமிருந்து வாங்கி சூப்பர் மார்க்கெட்டுகள், ரேஷன் கடைகள் மூலம் விற்பனை செய்ய உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. மேலும் கள் விற்பனைக்கு தடை விதித்து 1986 மதுவிலக்கு சட்டத்தில் கொண்டு வரப்பட்ட திருத்தத்தையும் டாஸ்மாக் மூலம் மது விற்பனை செய்வதற்கு அனுமதித்து 2003 கொண்டு வரப்பட்ட திருத்தத்தையும் செல்லாது என அறிவிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவானது இன்றைய தினம் பொறுப்பு தலைமை நீதிபதி அமர்வில் விசாரணைக்கு வந்த பொழுது மதுபானங்களை சூப்பர் மார்க்கெட்டுகள், ரேஷன் கடைகளில் விற்பது என்பது அரசினுடைய கொள்கை முடிவு என நீதிபதிகள் தெரிவித்தனர். அதே சமயம் டாஸ்மாக் கடைகளில் மதுபான விற்பனையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு தமிழக அரசு பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது அரசின் கொள்கை முடிவு எனவும் டாஸ்மாக் கடைகளில் மதுபானங்களை வாங்க முடியாத ஏழை மக்களுக்காக கள் விற்பனைக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது குறித்து அரசு ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது எனவும் விளக்கம் அளிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை ஜூலை 29 ஒத்திவைத்தனர். விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.